வணக்கம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்னு மகாகவி பாரதியார் சொன்னார். உழவுக்கு மரியாதை கொடுக்கிற நாள் பொங்கல், தொழிலுக்கு மரியாதை கொடுக்கிற நாள் ஆயுத பூஜை. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். பொங்கல் சமஸ்கிருதம், இந்தியில மகர சங்கராந்திம்பாங்க. அசாம் மாதிரியான இடங்கள்ல பிகுங்கிற பேர்ல இதை கொண்டாடுவாங்க. வெஸ்ட் பெங்கால்ல லோரி டே, லோரி திருநாள் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அண்ட் ஆப்பிரிக்காலன்னு எடுத்துட்டா கவான்சா, யாம், இந்த மாதிரி பல பெயர்கள். ஆக்சுவலி ஆப்பிரிக்காங்கிறது ஏதோ ஒரு தனி நாடுங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்க சில பேர். மொரிஷியஸ் ஐலாண்டும் அதே ஆப்பிரிக்கால தான் இருக்கு. கென்யா, எத்தியோப்பியா மாதிரியான நாடுகளும் அதே ஆப்பிரிக்கால தான் இருக்கு. ஆப்பிரிக்காங்கிறது அது ஒரு பெரிய கான்டினென்ட். உலகத்துல இருக்கிற 7 கான்டினென்ட்ல செகண்ட் லார்ஜஸ்ட். அந்த மாதிரி அமெரிக்கான்னு எடுத்துட்டா தேங்க்ஸ் கிவிங் டே, சூரியனுக்கு நன்றி செலுத்துற விதமா, விவசாயிகளுக்கு நன்றி செலுத்துற விதமா தேங்க்ஸ் கிவிங் டே அமெரிக்கால ரொம்ப ஃபேமஸ். இஸ்ரேல் எடுத்துட்டா 7 டேஸ்க்கு இதை செலிப்ரேட் பண்றாங்க, சுட்கோச்சுங்கிற பேர்ல. ஜப்பான்ல டோரிகோ லிச்சி அப்படிங்கிற பேர்ல. நம்ம மாட்டுக்கு பொங்கல் வைக்கிற மாதிரி குதிரைக்கு பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்றாங்க. இப்படி இந்தியான்னு மட்டும் இல்லாம உலகத்தோட பல பகுதிகளில் இந்த சூரிய தேவனுக்கு விழா எடுக்கிறாங்க. காரணம் என்ன? சூரிய ஒளி உலகம் உள்ள எல்லாருக்கும் பொதுவானது. அத்தகைய இந்த பொங்கல் திருநாள்ல ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் சொல்லலாம். இந்த 2024, ஏன்னா இங்கிலீஷ் வருஷத்தை சொன்னாதானே எல்லாருக்கும் புரியும். அதனால இந்த 2024 பொங்கல் நமக்கு ரொம்ப ஸ்பெஷல். காரணம் என்னன்னா, அந்த சூரிய வம்சத்துல பிறந்த ராமச்சந்திர மூர்த்திக்கு பல வருட தடைகளுக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்ட கோவில் அயோத்தியில வரப்போகுது. இதை நம்ம பெரிய அளவுல செலிப்ரேட் பண்றோம். இன்னொன்னு, இப்ப நிறைய தமிழர் அடையாளங்கள் அப்படிங்கிறாங்க, கீழடிங்கிறாங்க. கீழடியை விட பழமையான ஆதிச்சநல்லூர் நாகரிகம், பூம்புகார் நாகரிகம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதை பத்தி ரொம்ப பேர் கண்டுகிறது இல்லை. பட் அதை பத்தியும் இப்போ பேச்சு பொருளா பேசிட்டு இருக்காங்க. அங்கேயும் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. திருவள்ளூர் பக்கத்திலேயே அத்திரப்பாக்கம், அங்க 10 லட்சம் 15 லட்சம் வருஷம் பழமையான கல் கோடாரிகள். பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கல்லுல கோடாரி பண்ணி மண்வெட்டி கடப்பாறை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி பூமியை தோண்டி விவசாயம் பண்ண ஒரு நாகரீக மூத்த குடி வாழ்ந்த மண் இந்த தமிழ் மண். எவ்வளவு பெரிய பொக்கிஷம்! இதுல எங்கேருந்தோ வெளிநாட்டுல இருந்தா நம்மளும் இங்க வந்தோம், ஆப்பிரிக்கால இருந்து வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான தியரிலாம் அந்த 15 lakhs இயர்ஸ் ஓல்டு, 10 to 15 lakhs, 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண பொருட்களும் இருக்கு, 15 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் யூஸ் பண்ண பொருட்களும் இருக்கு. இந்த அத்திரப்பாக்கம் மாதிரியான விஷயம்லாம் நம்முடைய அடையாளங்கள். இந்த பொங்கலுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெறும் ஜஸ்ட் இதெல்லாம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோவை பார்த்தா சில பேர் கூஸ்பம் பாய் ஷேர் பண்ணுவீங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம். வெறும் ஜஸ்ட் இதை பார்த்து ரசிக்கிறது, ஷேர் பண்றதுன்னு இல்லாம அந்த மாதிரியான இடங்களுக்கு ஃபேமிலியோட எப்பெல்லாம் போயிட்டு வர முடியுமோ போயிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது முதல் விஷயம். அப்புறம் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் திருக்குறள்ங்கிறது ரொம்ப முக்கியம். உலக பொதுமறை அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. உலகம் ஃபுல்லா எல்லாருக்கும் பொதுவானதுனாலும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம மொழியில நம்ம மண்ணை சார்ந்த ஒருத்தர் எழுதினார் அப்படிங்கிறது தானங்க நமக்கு பெருமை. அந்த திருவள்ளுவர் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி மயிலாப்பூர்ல பிறந்தார். அவர் பிறந்த அந்த இலுப்ப மரம் பட்டு போய் இப்ப மறுபடியும் வளர்ந்துட்டு இருக்கு. அந்த இலுப்ப மரம் இருந்த அடையாளம் அது நமக்கு தெரியல. இந்த மயிலாப்பூர் வள்ளுவர் கோவில்ல பல விஷயங்கள் இருக்கு. தந்தம் இல்லாத வெள்ள பிள்ளையார், இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள். அந்த பிள்ளையார் சிலையை வள்ளுவர் பூஜை பண்ணிருக்காரா பண்ணலையான்னு தெரியல. ஏதோ கிணறு தோன்றப்போ 1930க்கு மேல இந்த பிள்ளையார் சிலை கிடைச்சதுனாங்க. எப்படியும் அது ஓல்டஸ்ட் பிள்ளையார் சிலை, ரொம்ப அபூர்வமான பிள்ளையார், மயிலாப்பூர் வள்ளுவர் கோயில்ல இருக்கிற பிள்ளையார். அதே சமயம் இங்க இருக்கிற சிவலிங்கம் ஏகாம்பரேஸ்வரர் சிவலிங்கம், திருவள்ளுவர் தொட்டு பூஜை பண்ண சிவலிங்கம். அவருக்கு காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் பிடிக்கும். காஞ்சிபுரம் மாவடி 3500 வருஷம் பழமையானது. வள்ளுவர் 2040 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தாருன்னு நமக்கு இப்ப இருக்கிற ரெக்கார்ட் சொல்றது. அவருக்கு காஞ்சிபுரம் சிவன் ரொம்ப பிடிச்சவங்கிறதுனால தன்னுடைய சிவலிங்க மூர்த்தத்துக்கு ஏகாம்பரநாதர்னே பேர் வச்சு வள்ளுவ நாயனார் பூஜை பண்ணியிருந்தார். அதனால்தான் 63 நாயன்மார்கள் உற்சவத்துல 64வது நாயன்மாரா வள்ளுவரையும் வச்சு மயிலாப்பூர்ல கொண்டாடுறாங்க. இப்பேற்பட்ட இந்த வள்ளுவரோட அடையாளத்தை மறைக்கிறதுக்குன்னு சில பேர் பண்ணாங்க பாருங்க, அடிச்சாங்க பாருங்க கொட்டம்னு. வள்ளுவர் கோட்டம் போங்க, வேணான்னு சொல்ல வரல. ஆனா இந்த பழமையான கோவில் அடையாளத்தை மறைக்கிற மாதிரி இதை பண்ணக்கூடாது இல்ல. இவர் ஒரு ஆன்மீகவாதி, இவருடைய ஆன்மீக அடையாளங்கள் இதை மறைக்கிறதுக்குன்னே 60-70 வருஷமா ஒரு குரூப் தமிழ்நாட்டுல இருக்காங்களே. ஆக சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். வள்ளுவரோட பிரதான சீடர் ஏலேல சிங்கர் வள்ளுவர் காலத்திலே தன் குருவுக்கு அங்க ஒரு சிலையை வச்சிருக்காரு. அந்த சிலைய மாடலா வச்சுதான் ஷர்மாங்கிற ஒரு ஓவியர் பாரதிதாசன் நடத்தின குயில் பத்திரிகையில வள்ளுவர் உருவத்தை வரைஞ்சார். அதுக்கு மாடல் எங்கன்னா மயிலாப்பூர்ல இருக்கிற ஒரிஜினல் வள்ளுவரோட சிலை. வள்ளுவரை கண்ணால பார்த்து
அவரோட சீடர் ஏழைல சிங்கர் வடிச்ச சிலை. ஏதோ வள்ளுவர் உருவத்தை கற்பனை தானே நம்ம பேசிட்டு இருக்கோம். 2000 வருஷம் அடையாளமா அங்க வள்ளுவரோட சிலை இருக்கு. அங்க வள்ளுவர் பிறந்த அந்த இருப்ப மர சுவடு இருக்கு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஃபியூச்சர்ல வெறும் ஜஸ்ட் பார்த்துட்டு ஷேர் பண்றதோட நிறுத்திக்க கூடாது. டைம் கிடைக்கிறப்ப போயிட்டு வாங்க. மயிலாப்பூருக்கு எத்தனை தடவை சென்னையை சேர்ந்தவங்க அடிக்கடி போயிட்டு வருவாங்க. அங்க எவ்வளவோ பழமையான கோவில் இருக்கு. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலை பார்ப்போம். அப்படியே பாபா பக்தர்கள் ஷீரடி பாபா கோயில், மயிலாப்பூர் பாபா கோயில் போயிட்டு வருவாங்க. மயிலாப்பூர்ல நமக்கு பார்க்க வேண்டிய ஹிட் லிஸ்ட், பக்கெட் லிஸ்ட்னு இருக்கு இல்ல, அதுல இனிமே வள்ளுவர் கோயிலையும் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு நீங்க மயிலாப்பூர் வள்ளுவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சென்னையில இருக்கிறவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க, நீங்க போறதோட நிறுத்திக்காம பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அங்க வேப்ப மரம், அரச மரம், அத்தி மரம் 3 ஒன்னா பிணைஞ்சு இணைஞ்சு இருக்கும். பல வருஷம் கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பிறக்காதவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்க போய் சில விசேஷ நாட்கள்ல இந்த மரத்தடியில வேண்டுதல் வழிபாடுன்னு பண்ணுவாங்க. பண்ணா சீக்கிரமா வீட்டுல மங்களகரமான விஷயங்கள் நடக்கும். முக்கியமான சில நல்ல நாட்கள்ல, எல்லா நாளுமே விசேஷம், பட் முக்கியமான சில நல்ல நாட்கள், நல்ல ஹோரையில அந்த மரத்தடியில தர்பப்பாயில உட்காந்து சில மந்திரங்களை சொல்றப்போ சீக்கிரமா அது சித்தியா இருக்கு. இப்படி பல விஷயங்கள் அந்த மயிலாப்பூர் வள்ளுவர் கோவில் அதிசயங்கள்ல இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நல்ல நாள்ல இத பத்தி பேசுறத நினைச்சு பெருமைப்படுறேன். தமிழன் என்பதிலும், இந்தியன் என்பதிலும், இந்து என்பதிலும் பெருமை கொள்வோம். இந்த 3மே என் அடையாளம் தான். இந்த 3த்துல எந்த அடையாளத்தையும் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க தயாரா இல்லை. இதே மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க அடையாளத்தை மதியுங்க, போட்டுருங்க. ஆனா அடுத்தவர்கள் அடையாளத்தை இழிவுபடுத்தக்கூடாது. அதுதான் தவறு. இந்த பொங்கல் திருநாளில் நாம் நம்முடைய அடையாளங்களை போற்றுவோம், பாதுகாப்போம். இது போன்ற விஷயங்களை பல பேருக்கு எடுத்து சொல்வதன் மூலமாக நம்முடைய அடையாளங்கள் மீட்கப்படுவது மட்டும் நடக்காது. இந்த மயிலாப்பூர் வள்ளுவர் கோவில் மாதிரியான விஷயங்கள் வெறும் கலாச்சாரத்தோடு மட்டும் தொடர்புடைய விஷயம் கிடையாது. தமிழ் கலாச்சாரத்தோடு மட்டும் தொடர்புடையது கிடையாது. சிறந்த பரிகார கஷேத்திரமும் கூட அது. அங்க நீங்க போய் வழிபாடு பண்ணி 4 பேருக்கு சொல்றது மூலமா நம்முடைய அடையாளத்தையும் பல பேருக்கு பரப்பின மாதிரி இருக்கும், புண்ணியமும் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால இந்த பொங்கல் திருநாளில் இந்த மாதிரியான விஷயங்களை எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணுவோம். அல்லவை தேய அறம் பெருகும், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. வணக்கம்.